டிஎம்கே போனால் தட் வில் பி த எண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் கேரியர் ஆஃப் மிஸ்டர் ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் தீய சக்தி திமுக அப்படிங்கிற வார்த்தையை ஏடிஎம் கிட்டேருந்து எடுத்து கையாளுறாரு திரு விஜய். இதை சொன்னவர் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கும் போது நினைவு நாள் அனுசரிக்கப்படுற எம்ஜிஆர் அவர்களுடைய அவர் தான் திமுகவை தீய சக்திங்கிற அந்த காயினேஜ் தீய சக்தி திமுகங்கிறது ஒரு சினானிம்ஸ் மாதிரி ஒன்று ஆக்கி விட்டார். அதை ஆக்குனது அமரர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய லெகசியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து பண்ணாங்க. எம்ஜிஆரை பார்த்து நாங்கள் அரசியல் கற்றுக்கிட்டோம், ஜெயலலிதா அவர்கள்ட்ட பாடம் படித்தோம்னு சொல்லக்கூடியவங்க திமுக கூட போய் சேர்ந்தாங்கன்னு அது திரு இபிஎஸ் அவருடைய செல்வாக்கு நிலைநிறுத்தும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அக்லி பாலிடிக்ஸ் நினைமெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் எப்போ அமரர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு மெரினா பீச்சில் இடம் கிடையாதுன்னு சொன்னாங்களோ அப்போ தான் ஏடிஎம்கே காரங்க இபிஎஸ்ஸை பார்க்க ஆரம்பித்தாங்க. யார்ப்பா அது நம்ம ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அந்த பகையை அவங்க ஜென்ம பகை மாதிரி வச்சிருக்காங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிறது இந்த பக்கம் பங்காளின்னு சொல்லிக்கிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பகை அப்படி எதிர ஒரு பகையாடிட்டு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னு அது அவ்வளோதான்.